திமுக ஆட்சியில் சாதி ரீதியான மோதல்கள் நடப்பது தொடர்கதையாகியுள்ளது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார். ரேவதி வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியா. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் கடந்த ஆண்டு பள்ளி மாணவன் ஒருவர் மற்றும் அவரது சகோதரி சாதிய ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர். அதே போன்று தற்பொழுது நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இரு பள்ளி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பொன்னாக்குடி, மாயனேரி, மருதகுளம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் அந்த பகுதியில் படித்து வரக்கூடிய நிலையில் மாலை இடைவெளியின் போது இந்த பொன்னாக்குடி மற்றும் மாயனேரி பகுதியை சேர்ந்த மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டக்கூடிய நிலையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவர்கள் இதற்காக மோதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். மோதலில் 12ஆம் வகுப்பு மாணவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பது மட்டுமின்றி மற்றொரு மாணவருக்கு முதுகிலும் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக அவர்கள் என்ன பிரச்சனை என்று விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது வலைதள பக்கத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே ஜாதிய ரீதியான பிரச்சனையால் நேற்று ஏற்பட்ட மோதலின் போது இரு மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றதாகவும், சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் திமுக மற்றும் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சியில் ஜாதி ரீதியான மோதல்கள் நடப்பது தொடர்கதையாகியுள்ள நிலையில் பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலை அளிக்கிறது என்றும் பதிவிட்டிருக்கிறார். மேலும் சமத்துவம் பேணும் கல்வியின் உறைவிடமாம் பள்ளிகளில் ஜாதி, மதம் உள்ளிட்ட பிரிவினைவாதத்திற்கு என்றும் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்று விளம்பர வார்த்தைகளை மட்டும் கூறுவதை விடுத்து பள்ளிக்கூடங்களில் ஜாதி பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.